செயற்கை நுண்ணறிவு யுகத்திலும் மகாகவி பாரதியார் காலத்தால் அழியாதவர் என்று காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய மொழிகள் திருவிழாவில் கலைமாமணி ஞானசம்பந்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா மற்றும் இந்திய மொழிகள் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளை போற்றும் விதமாக மத்திய அரசு பாரதிய பாஷா திவாஸ் என்னும் இந்திய மொழிகள் திருவிழாவை கொண்டாடி வருகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பஞ்சநதம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலைமாமணி ஞானசம்பந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துணைவேந்தர் பஞ்சநதம் பேசுகையில், பாரதி குறுகிய காலத்தில் சாதனை புரிந்த மகா கவிஞன் என்றும் அவரது புகழ்பாடும் விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கலைமாமணி ஞானசம்பந்தன் நமக்கு அளித்த சிறப்பு பேட்டியில், இன்றைய செயற்கை நுண்ணறிவு யுகத்திலும் மகாகவி பாரதி காலத்தால் அழியாதவர் என்றார். குழந்தைகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்காம அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும், பாட வேண்டும், விளையாட வேண்டும் என்ற ஒரு செய்தியை அன்றைக்கே நமக்கு சொன்னவர் பாரதி தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி கேட்டுக்கொண்டார். அந்த சிந்தனையை நாம் இளைஞர்கள் மத்தியிலே மனதிலே விதைப்போம். அது ஆழமாக பதிந்து ஆலமரமாக விருட்சமாக விரிவடையும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. முன்னதாக தமிழ் துறையின் பாரதியார் அருங்காட்சியகத்தில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற திண்டுக்கல், மதுரை மாவட்ட கல்லூரி மாணவர்களுக்கு இவ்விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக கேரளாவின் நாட்டுப்புற கலையான ஒட்டன் துள்ளல் மூலம் ருக்மணி சுயம்பரம் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்துறை தலைவர் அனந்தகுமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பன்மொழி தன்மையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் போற்றி பாடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.